மீண்டும் என்னுடைய சேனல் விசிட் பண்ண எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். வெயிட் பண்ணுங்க, இந்த மைக்கை ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஓகே, பர்ஃபெக்ட். ஓகே, டைட்டில் பார்த்தோன்னே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்ம இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு. லிட்டில் பிட் இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். ஸோ இன்னைக்கு நான் வந்து ரேண்டமாக ஈவினிங் என்னோட டெஸ்க் க்ளீன் பண்ணிட்டு இருந்தப்போ ஐ ஃபவுண்ட் திஸ். இதை பார்த்து தெரியுதுல்ல, ஸ்லாம் புக். கண்டிப்பாக எல்லாருமே லைஃப் டைமில் ஒன்ஸ் வந்து இதை நம்ம கிரேசி கிரிஞ்சான விஷயம் தான், ஆனால் நம்ம இதை பண்ணியிருப்போம். எல்லாருமே வந்து ஸ்லாம் புக் எழுதியிருப்போம். ஸோ அதே மாதிரி இது வந்து என்னுடைய 10th ஸ்டாண்டர்ட் ஃபேவரட் ஸ்கூலில் நான் படித்தப்போ எனக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எழுதின ஒரு ஸ்லாம் புக் தான் இது. அண்ட் இதில் இருக்கிற நிறைய பேர்கிட்ட, ஐ மீன் மேக்ஸிமம் நிறைய பேர்கிட்ட நான் வந்து காண்டாக்ட் சுத்தமாக கிடையாது. பட் ஸ்டில் எனக்கு எப்போவுமே இதை பார்க்குறப்போ அவங்க கூட இருக்கிற இந்த மெமரிஸ் வந்து ஸ்டில் எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரியே இருக்கும். அது ஏன்னே தெரியாது. அண்ட் இதை பற்றின ஒரு விஷயம் சொல்லணும்னா, இது எப்போவுமே எனக்கு வந்து லைஃப்பில் நான் ரொம்ப ஒரு டவுனாக இருந்து எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் தேவைப்படுற டைம் தான் இந்த ஸ்லாம் புக் வந்து என் கையில் கிடைக்கும். அதாவது இந்த ஸ்லாம் புக் என் வீட்டில் தான் இருக்கும், ஆனால் எங்கிட்டாவது கிடைக்கும். நான் இதை வந்து தேட மாட்டேன், இது எங்கே இருக்குன்னு நான் பார்க்க மாட்டேன். ஆனால் நான் ரொம்ப லோவாக இருக்கிற டைம் இந்த ஸ்லாம் புக் என் கையில் கிடைக்கும். விச் மீன்ஸ் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படணும் அப்படின்ற டைம் தான் இந்த இது வந்து எனக்கு வந்து தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் தான் இது எனக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் மத்தியானமே இதை படித்து நான் சில கண்ணீர் துளிகள் எல்லாம் விட்டுட்டேன். இப்போ வந்து இதை பற்றின ஒரு சில விஷயம் வந்து வீடியோவில் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ எப்பவும் போல் இன்ட்ரோலாம் கிடையாது. Sending you all a tight and warm hug. Let's get into the video. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு காட்டிடுறேன். இதில் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே இவ்வளோ பேச்சு இருக்குது. நான் வந்து இது எவ்வளோத்தையும் வாசித்தேன்னா உங்களுக்கே கண்டிப்பாக போர் அடிச்சிடும். செருப்பை கழட்டி எது கொண்டு அடிப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஓகே, ஸோ வந்து ஆக்சுவலாக ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஒரே விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அதில் ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான பர்சன்ஸ் அண்ட் வந்து எனக்கு லைஃப்பில் இன்னுமே ஞாபகம் இருக்கிற ஒரு சில பர்சன்ஸோட பேஜஸ் மட்டும்தான் நான் வாசிக்க போகிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? எனக்கு ஸ்லாம்லேயே வந்து ஃபஸ்ட் எடுத்தோட சிரிப்பு வர்றது வந்து என்னோட இன்ட்ரோ பேஜ் தான் பார்த்து எனக்கு சிரிப்பு வரும். பாருங்கள், இந்த மாதிரி ஏசப்பா ஸ்டிக்கர்லாம் வந்து பேஸ்ட் பண்ணி ரொம்ப மாதிரி கிரிஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன். அபவுட் மீன்னு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது வந்து ஃபஸ்ட் என்னோட நேம் ஜானோ, த்ரிஷா ஜானோ அப்படின்ட்டு. அப்புறம் வந்து நிக் நேம் வந்து 3D அப்படின்னு. அது வந்து என்னோட பழைய ஸ்கூலில் எனக்கு கொடுத்த நிக் நேம். ஃபேவரட் கலர் டேஞ்சரஸ் பிளாக். எனக்கு இது படிக்கிறப்போ வந்து ஐயோ நம்ம எவ்வளோ கிரிஞ்சாக இருந்திருக்கோம் அப்படின்ற மாதிரியே ஃபீல் ஆகும். ஃபேவரட் ஆக்டர் விஜய், இப்போ வரைக்குமே பிடிக்கும். ஸோ ஃபேவரட் ஆக்ட்ரஸ் சமந்தா அகர்வால். அது அகர்வால் ஏன் எழுதுனேன்னு எனக்கு தெரியல. மேபி அப்போ அந்த கண்டாங்கி அதெல்லாம் ரிலீஸ் ஆன டைமாக இருக்கலாம், மேபி அதனால பிடிச்சிருக்கலாம். பட் சமந்தா ஃபார் எவர். ஃபேவரட் ஃபுட் சாரி வாய் குழது ரொம்ப, பூரி பரோட்டா. இப்போ வந்து பூரியும் பிடிக்காது, பரோட்டாவும் பிடிக்காது. ஃபேவரட் சிங்கர் அனிருத். இது வந்து நான் எந்த டைமில் உட்காந்து எழுதுனேன்னு எனக்கு தெரியல. மேபி அந்த சின்ன வயசில் வந்து அனிருத்தை தான் மேபி நமக்கு தெரியுமா இருந்திருக்கும், அதனால் அந்த மாதிரி நான் எழுதியிருப்பேன் போல். ஸோ ஃபேவரட் சிங்கர் மியூசிஷியன் எதுவாக இருந்தாலுமே வந்து இப்போ வந்து ஏஆர் ரஹ்மான் தான். எனக்கு ஒரு சின்ன நோட் மாதிரி எழுதியிருப்பேன் இங்கே. திஸ் புக் இஸ் மை ஹார்ட், fill my heart with joy and don't forget me, if you forget me you will miss me. ஆஹா, எனக்கே வந்து ஜானுடியிட்டு இவ்வளோ பெரிய கிரிஞ்சாக இருந்திருக்கா அப்படின்ட்டு தோண வைக்கிற ஒரு புக் தான் இது. சீரியஸாகவே என்னோட ஆட்டோகிராஃப் மட்டும் பாருங்க, இங்கே இருக்கும். ஏதோ பெரிய இந்த தொழிலதிபர் மாதிரி வந்து பேனாத்திக்கிட்டு ஆட்டோகிராஃப்லாம் போட்டு வச்சிருக்கேன். இப்போ நான் போர்டு வந்து குட்டியோண்டு ஒரு யார் வேணா போட்டுடலாங்கிற மாதிரி ஒரு சைன் போட்டுட்டு இருக்கிறேன் நான் இப்போலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப என்னோட ஃப்ரெண்ட் அந்த லிஸ்ட்ல இருந்த ஒரு பர்சன் வந்து டாஸ்மினின்னு சொல்லிட்டு. நான் ரொம்ப நேம் ரிவீல் பண்ண வேணாம்னு நான் வந்து டாஸ்ன்னு தான் கூப்பிடுவேன். அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா, யூஆர் ஒன் ஆஃப் த பெஸ்டஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நீ கோவப்படும் பியூட்டிஃபுல்லாக இருப்ப, பட் லிட்டில் டெரராக இருப்ப. என்னை ஃபர்கட் பண்ணிடாத. யூஆர் அ நல்ல ஃப்ரெண்ட். உன்னை பிரியதுன்னா ஐ எம் ஃபீலிங் சேட், பட் யூ ஷுட் பி ஹாப்பி ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஓகே, இந்த புக்கில் வந்து காமனாக நிறைய பேர் வந்து ஒரே விஷயத்தை தான் மாற்றி எழுதியிருப்பாங்க. அந்த விஷயம் என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ஃபேஷியல் ஃபீச்சர் வந்து பார்க்குறதுக்கு வந்து நான் சும்மா பார்த்தாலுமே வந்து ஏதோ கோபமாக பார்க்குறாங்க, உருவா
உருன்னு பார்க்குறா, இல்லை ஆட்டிடியூடாக பார்க்குறா அப்படின்ட்டு தான் இருக்கும். அது வந்து நம்ம தப்பு கிடையாது இல்லையா? அண்ட் ஒன்ஸ் வந்து என்கிட்ட பேசினா வந்து பயங்கர எக்ஸ்ட்ரோவர்ட். நான் வந்து பேசுறது வரைக்கும் தான் இன்ட்ரோவர்ட்டாக இருப்பேன். பேசிட்டாங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருப்பேன் தான். பெண்ணாத்திக்கிட்டே இருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு டைப் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாருமே வந்து அப்படி தான் என்னை வந்து நினைப்பாங்க. ஓகே, இந்த பொண்ணு வந்து ரொம்ப ஆட்டிடியூட் காட்டும், பேசாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேச மாட்டாங்க, அவாய்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் அகெயின் அவங்க பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் ஓகே ரொம்ப ஜாலியாக இருக்காயே அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு நிறைய பேஜஸில் அந்த மாதிரியான ஏன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் எனக்கு ஃபில் பண்ணியிருப்பாங்க. அண்ட் எனக்கு வந்து இதில் ரொம்ப ஒரு இம்ப்ரெசிவான ஒரு பேஜ்னா வந்து இந்த பேஜ் நல்லா கலர் கலராக இருக்கும். ஸோ இது வந்து என்னோடய ஃப்ரெண்ட் அசீலா வந்து எழுதியிருக்கா. ஸோ இது நான் ரீட் பண்ணோன்னா கன்னியாகுமரி ஸ்லாங்கில் தான் ஃபுல்லாகவே எழுதியிருப்பாள். நான் ரீட் பண்ணுறேன். ஹே மை கியூட்டி சொக்கோப்பை, ஹவர் யூ மக்கா. நீ நல்லா தான் இருப்பேன்னு எனக்கு தெரியும். ஐ லைக் யூ ஸோ மச் மக்கா. நான் உன்கிட்ட முன்னாடி அவ்வளோ க்ளோஸ் இல்லை, இப்போ தான் க்ளோஸ் ஆனோம். ஒரே வேலை, நீ முன்னாடி பேச மாட்டேன், இப்போ பேசாமல் இருக்க மாட்டோம். அப்புறம் உன்னை பற்றி சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாம், அவ்வளோ இருக்குது. பொறுமை மக்கா, சொல்கிறேன். நீ சிரிக்கும் போது நல்லா இருப்படா மக்கா. எனக்கு வந்து எனக்கு எப்பவுமே வந்து நான் பிளாக்காக இருக்கேன், நான் வந்து டஸ்கியாக இருக்கேன். நான் வந்து சிரித்தேன், என் பல்லு மட்டும் வெள்ளையாக லைக் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முன்னாடியெல்லாம் பல்லு காட்டி சிரிக்க மாட்டேன். அதாவது யார் என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து மூஞ்சி வச்சுப்பேன். அந்த ஒரு விஷயத்த வந்து பிரேக் பண்ணதே வந்து இந்த இந்த புக்கில் இருக்க இந்த பேஜ் தான். பிகாஸ் இதை நான் 10th லாஸ்ட்டில் தான் எழுதி கொடுத்தா. ஸோ அப்போ வந்து நான் கண்ணாடியில் என்ன பார்க்கணும், நான் இந்த கலரில் இருக்க மாட்டேன், நான் இன்னும் வந்து டஸ்கியாக இருப்பேன். ஸோ எனக்கு பார்க்குறப்போ ஓகே, அப்போ தான் நான் வந்து பல்லு காமிச்சு சிரிக்கவே ஆரம்பித்தேன். மேபி நம்ம பல்லு காமிச்சு சிரிச்சா கூட நம்ம நல்லா தான் இருக்கோமோ அப்படின்னு திங்க் பண்ண வச்சது வந்து அசி எழுதுன இந்த பேஜ் தான். ஸோ இன்னும் வாசிக்கிறேன். கிளாஸில் 2 அலம்பு மீன்ஸ் நல்ல ஃபன் பண்ணுற கேரக்டர்ஸ். ஒன்று நீ, இன்னொன்று நான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கிடையவே கிடையாது, அவள் தான் அலம்பு. அம்பிகா மிஸ்டேருந்து மொக்கை வாங்கிட்டே இருப்போம். அது என்னமோ கரெக்ட் தான். எந்த டீச்சர்ஸ்க்குமே எங்களை வந்து அவ்வளோக்கா பிடிக்காது. ஸோ ஐ லவ் யூ ஸோ மச் மக்கா, டோன்ட் எவர் ஃபர்கெட் மீ. ஸோ January 30 டோன்ட் ஃபர்கெட் ஆரல் வாய்மொழி. ஆக்சுவலாக இந்த ஆரல் வாய்மொழி அப்படின்றது இங்கேருந்து ஒரு சர்ச் இருக்கிற ஒரு பிளேஸ். இந்த ஸ்கூல் ஆரம்பிச்சதுக்குலேருந்து நாங்கள் பேசுறது கிடையாது. பட் ஸ்டில் நாங்கள் வந்து அந்த ஆரல் வாய்மொழி ட்ரிப் வந்து போயிட்டு வந்தது, அது அவங்களோட கடைசி ட்ரிப். ஸோ அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் எல்லாருமே வந்து ரொம்ப க்ளோஸ் ஆனோம், ரொம்ப ஜாலியாக பேச ஆரம்பிச்சோம். பிகாஸ் ஒரே பஸ்ஸில் ஆட்டம் போட்டுக்கிட்டு அந்த அளவுக்கு ஃபன் பண்ணது அந்த டே சீரியஸ்லி என்னாலையுமே மறக்க முடியாது. எனக்கு ரொம்ப பிடிச்ச டே அது. மறுபடியும் அவ தான் பல பேஜுக்கு வந்து எழுதியிருக்கா. நான் நீ எனக்கு எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்திருக்க, நீ மொபைல் கொண்டு வருவ. அப்போவே வந்து மொபைல் இருக்கிற ஒரு பர்சன் அப்படின்னா நான் மட்டும்தான். அது வந்து பெருமையாக நான் சொல்லிக்கல. பட் ஸ்டில் வந்து நான் வந்து அந்த டைம் தனியாக வந்து ஹிந்தி கிளாஸ், கம்ப்யூட்டர் கிளாஸ், டான்ஸ் கிளாஸ், அந்த கிளாஸ் இந்த கிளாஸ் நிறைய எடுத்துகிட்டு போனேன். ஸோ அதனால் நான் ஒரு சின்ன பட்டன் ஃபோன் மாதிரி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அதை வந்து 10th or 11th ஸ்டாண்டர்டில் வந்து நான் நார்மல் நம்ம டச் ஃபோனாக வந்து நான் வந்து மாற்றிக்கிட்டேன். ஸோ அப்போவே வந்து என்னோட ஃபோனில் தான் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட ஃபோட்டோஸும் இருக்கும். நான் எங்கே இருந்தாலும் மேரேஜுக்கு வருவேன். பிகாஸ் ஐ வாண்ட் டு see your லவ். என்னை மறந்துடாத கியூட்டி பை, என்னை மறந்துடுவேன்னா நான் ஒன்று செஞ்சிருவேன். என்னை கூப்பிடுவோம் வெட்டிங்க்கு, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஃபார்ம் ஆக்கிடலாம். கண்டிப்பாக கூப்பிடுறேன். பிகாஸ் எனக்கு அவங்க வீடே தெரியும், எங்கே தான் இருக்கேன். பட் இப்போ வந்து காண்டாக்டில் கிடையாது. எங்கே இருக்கா, என்ன பண்ணுறான்னு எனக்கு சீரியஸாக தெரியல. கண்டிப்பாக வந்து கூப்பிடுறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணேன். நான் அவளே எழுதியிருக்கா, நான் உனக்கு நிறைய பேஜை வேஸ்ட் பண்ணதுக்கு சாரி மக்கா. நான் இது வரைக்கும் ஏதாவது ஒன்று ஹர்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தா ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. அது எல்லாரும் எழுதுறது தான். ஸோ இது வந்து இந்த ஒரு 4 பேஜஸ் வந்து எனக்கு நிறைய ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்த ஒரு பேஜ்னே சொல்லலாம். அதனால் அதாவது இந்த ஹோல் டைரியில் நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ரீசன் வந்து இந்த பேஜ் எனக்கு ரொம்ப இம்பேக்ட். தேங்க்யூ அசி, எங்கே இருந்தாலும் நீ பார்த்துட்டு இருந்தேன்னா எனக்கு கமெண்ட் பண்ணு. அண்ட் இப்போ வந்து காண்டாக்டில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு தான் இதை எழுதியிருக்க, அர்ச்சனா. ஸோ எனக்கு அதில் அவளை வந்து எனக்கு 6th இருந்தே தெரியும். ஸோ அவள் வந்து
6th நாங்கள் நல்லா தான் பழகிட்டு வரோங்கிறதுனால என்னோட கேரக்டர் நீ வந்து அப்படி இருக்க இப்படி இருக்கனால எதுவுமே அவள் வந்து சொல்ல மாட்டா. இதில் வந்து ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்கான்னா, நீ வந்து டெய்லி ஒன் மாடல் நெயில் பாலிஷ் புட் அண்ட் யூ கம் வித் ஸோ பியூட்டி அப்படின்ற எழுதியிருக்கா. ஆமாம், அந்த டைமில் நெயில் பாலிஷ் போடுவேன், நான் பிடி மேம் நான் தான் அடி வாங்குவேன். அதை வந்து எனக்கு ஒரு பாட்டு மாதிரி டெடிகேட் பண்ணியிருக்காங்க. இந்த கருப்பு நிறத்தழகி உதட்டு சிவப்பழகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். அதை வந்து எனக்கு டெடிகேட் பண்ணுறேன் அப்படின்னு டெடிகேட் பண்ணி இதில் அதோ ஃபுல் பேஜுக்கு வந்து எழுதி வச்சிருக்கா. தேங்க்யூ மச்சி, நீ கண்டிப்பாக இதை பார்ப்பேன். 10th கிளாஸ்மேட்ஸ் எனக்கு இது எழுதுனவங்க வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கோச்சுக்காதீங்க. பிகாஸ் நான் ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள ஒரு சிலது கவர் பண்ணணும்னு மேலோட்டமாக நிறைய விஷயத்த சொல்லி முடிச்சிருப்பேன். ஆனால் இது நான் வாசிக்க போனேன்னா இது 4-5 வீடியோவாக போய்கிட்டே இருக்கும். ஸோ அதனால முக்கியமான ஒரு சில விஷயங்களை மட்டும் பேசி நான் வந்து விட்டுட்டேன். அண்ட் அகெயின் காமனான ஒரு சில விஷயத்துக்கு வருவோம். காமனாக அதில் என்ன எழுதியிருப்பாங்கன்னா, நீ வந்து உன் கூட இருந்தாலும் நீ காமெடி பண்ணிக்கிட்டே இருப்ப, ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்ப, அது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு அது ஏன்னு தெரியல, அது என் பழக்கமாக என்னன்னு தெரியல. நான் வந்து கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டனாலே உடனே வந்து என்னோட மொக்க ஜோக்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிருவேன். பட் ஒரு சிலவங்களுக்கு பிடிக்கும், ஒரு சிலவங்களுக்கு பிடிக்காது. ஆனால் நான் போடுற மொக்க ஜோக்ஸ் வந்து இத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்றது இதெல்லாம் அவங்க எழுதி முடிச்ச பிறகு தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறத்துலேருந்து நான் கான்ஃபிடெண்ட்டாக வந்து இன்னைக்கு வரைக்கும் எங்கானாலும் வந்து மற்ற ஐ மீன் கலாய்க்கிறதா இருந்தாலும் சரி, காமெடி பண்ணுறதா இருந்தாலும் சரி, என் பாட்டுக்கு நான் வந்து கலாய்ச்சிட்டு காமெடி பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ இப்படி இருக்கிறதுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு. ஸ்லாம் புக்லேயே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த மாதிரி குட்டி குட்டியான இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து நிறைய ஒட்டி இருப்பாங்க. அது எனக்கு இது வந்து ரொம்ப பிடிக்கல, ஏன்னு தெரியல. அது முன்னாடி வந்து இந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து வாங்கி வச்சிருப்போம், ஆனால் வந்து யாருக்குமே நம்ம அதை கொடுக்க மாட்டோம், ஷேர் பண்ண மாட்டோம் அப்படின்றலாம் இருப்போம். அதுவே நமக்கு ஒட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு பெரிய ஸ்பெஷல் பர்சன், நம்ம ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்றலாம் நம்மளே நம்மளை ஃபீல் பண்ணிப்போம். அந்த மாதிரி நான் நிஜமாக ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்போ வரைக்குமே அந்த ஸ்டிக்கர் பார்க்குறப்ப எனக்கு மட்டும் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்காங்க, அப்போ வந்து நான் வந்து ரொம்ப ஸ்பெஷல் அவங்களுக்கு அப்படின்றலாம் நான் யோசிச்சிருக்கேன். மொத்தமாக வாசித்து நான் போர் அடிக்க விரும்பலைன்னு ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். அண்ட் திஸ் இஸ் த லாஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ. அண்ட் இதில் வந்து மொத்தமாக கம்பைல் பண்ணி ஒருத்தவங்க ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வந்து நான் ரீட் பண்ணி இந்த வீடியோவை முடிக்க போகிறேன். ஸோ அக்ஷயா தேவி எழுதியிருக்கா. ஸோ உன்னை பற்றி எழுத எனக்கு வார்த்தையே தெரியலை. இருந்தாலும் எனக்கு இப்போ என்ன டவுட்னா, இதெல்லாம் இவங்க எழுதுறாங்கன்னு இவங்களுக்கு ஞாபகம் இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் நிறைய பேருக்கு எழுதுனதில் நான் மறந்துட்டேன். அவங்களுக்கு ஞாபகம் இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஓகே ஸ்டெப் தெரிஞ்சதெல்லாம் எழுதுறேன். உன்னை நான் 3 வருஷம் முன்னால் பார்க்கும்போது உன்னை பார்க்க ரொம்ப பயமாக இருக்கும், நீ பெரிய டெரர்னு நினச்சேன். நான் சொன்னேன்ல, எஸ். அப்போ எல்லாம் நான் உன்கிட்ட அவ்வளவா பேசினதில்லை, ஆனால் இப்போ அப்படி இல்லை. உன்கிட்ட பழகுன அப்புறம் தான் தெரிஞ்சது நீ ரொம்ப நல்லா காமெடி பண்ணுவ. உன்னோட ரொம்ப பெரிய ஃபேன் நான். தேங்க்யூ. உன்னை 10th பார்த்தப்போவே நான் என்னோட ஹார்ட்டை தொலைச்சிட்டேன். பிச்சிப்பூ உன்னை பார்த்தப்போ எனக்கு அப்படியே கிருன்னாச்சு. இத்தியக்காரி, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். யூ ஆர் அ க்யூட் அண்ட் சார்மிங் கேர்ள். உன்னோட ஃப்யூச்சர் அழகாக இருப்பதுக்கு என்னுடைய பெஸ்ட் விஷஸ். இது ஒரு கருத்து எழுதியிருக்காங்க. லைஃப் ஒரு டெஸ்ட்டு, அதில் எடுக்காத ரெஸ்ட்டு எப்போதும் எடுக்கணும் ஃபஸ்ட்டு, இதுதான் என்னோட ரிக்வெஸ்ட்டு. கிரேட். ஓகே, இவ்வளோ நேரம் வந்து வீடியோ போர் அடிக்காம தான் போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் அந்த ஸ்லாமை பற்றின நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஸ்லாம் எழுதியிருக்காங்க அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி மறக்க முடியாத ஏதாவது நினைவுகள் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள், நானும் கேட்குறேன். அண்ட் எத்தனை பேருக்கு வந்து இந்த ஸ்கூல் லைஃப் போய் வாழணும், இல்லை காலேஜ் லைஃப் போய் திருப்பி எனக்கு வாழணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது அப்படின்னு வந்து ஷேர் பண்ணுங்கள். மேபி ஸ்கூல் ஆர் காலேஜ் ஏதோ ஒன்று, இந்த பர்டிகுலர் டைம் பீரியடை வந்து நான் போய் வாழ்ந்துட்டு வரணும், சைல்ட்ஹுட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி வாழ்ந்துட்டு வரணும் அப்படின்ட்டு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் எனக்கு இந்த கொஸ்டின் நீங்கள் திருப்பி கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து என்னோட சைல்ட்ஹுட்டும் எனக்கு வாழணும்னு எனக்கு ஆசை இல்லை. என்னோட ஸ்கூல் லைஃப் எனக்கு வாழணும்னு ஆசை கிடையாது. அண்ட் யூஜி டிகிரி படித்தப்போ எனக்கு வந்து எனக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே செட் ஆகி எனக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த லைஃப்பும் எனக்கு திருப்பி போய் வாழணும்னு ஆசை இல்லை. அண்ட் என்னோடய போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி எனக்கு திருப்பி வாழணும்னு ஒரு சின்ன ஆசை. பிகாஸ் அந்த கொரோனா டைம் அந்த கடந்து வந்ததுனால அது எங்களுக்கும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அப்படி இப்படி இருந்துச்சு. மேபி எனக்கு திருப்பி வாழ்கிறதுக்கான ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா அந்த மாதிரியான எந்த சண்டைகளும் வந்திருக்காதோ என்னமோ. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆசை எனக்கு இருக்குது. ஸோ அவ்வளோதான்.
இந்த மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னுடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, ஏன்னா இந்த கண்டென்ட் ரொம்ப வந்து யூடியூப்பில் இல்லை. ஸோ நான் பார்த்தப்பவே சர்ச் பண்ணி பார்த்தப்பே ஒரு ஒன்றோ ரெண்டோ பேர் இந்த கண்டென்ட் மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த இது பிடிச்சிருக்கு, பர்டிகுலர் விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா இதுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. இஃப் யூ வாண்ட் ஆஸ்க் எனி திங் யூ கேன் ஃபாலோ மீ இன் இன்ஸ்டா அண்ட் யூ கேன் டிஎம் மீ தேர். நான் பார்த்தா கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பை பை.